வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க நம்ம பார்த்தோன்னா காஞ்சனாவுக்கு எதை பார்த்தாலும் மகாவை பார்த்தது கணங்க இருக்குது. கத்துறாங்க. ஸ்ரீ கூட ஆடிட்டு இருக்க நம்ம திருவை பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு அந்த இடத்துல கத்தி ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க. ஏன் இப்படின்னு நம்ம ஸ்ரீ கேட்குறாங்க, அம்மா எதுக்குமா இப்படி பித்து பிடிச்சது மாதிரி கத்துற அப்படின்னு கேட்க நேரம் எனக்கு பார்க்க நேரம் எல்லாம் மகாவை அவள் கூட திரு ஆடிட்டு இருக்கிறது மாதிரி டிஸ்டர்பாக இருக்காது. நான் எப்படி சொல்லுவேன், உனக்கும் திருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைனா உன் வாழ்க்கையை எங்கே இந்த மகா பரிசிருவாணி எனக்கு மடியில் கனத்தை இறக்குனது மாதிரி இருக்குடி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா நினைக்கிறாங்கங்க. அதோட பார்த்தோம்னா கௌதம் நம்ம கவிராவை சந்திக்க காருடைய நோன்புல சல்லட வழியாக நம்ம கவிரா பார்க்க நேரம் கௌதம் தெரியறதுக்காக அவங்க வராங்க. ஒரு கட்டத்தில் கௌதமுக்கு ஆட்டத்தை முடிச்சு வச்சது மாதிரி நம்ம லட்சுமி களை இறங்கி கௌதம கையுங்களவுமா பிடிச்சி இந்த பாருங்க நம்ம வீட்டுக்கு பதுங்கி பதுங்கி வந்தார், இவர் யார் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டாக்கிங்கில் இருக்காங்க அம்பிகா. இது கவிதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு என்ன கவிதாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு ஸ்ரீ கூட அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காஞ்சனா என் பொண்ணு ஆடுறா அப்படின்னு கேமராயை தூக்கி வச்சு ஆன் பண்ணி பார்த்தா மகா திரு கூட ஆடிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இந்த மகா ஆடிட்டு இருக்கிறது மாதிரியெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு தாங்கி கொள்ள முடியாத காஞ்சனா அப்படியே கத்துறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு அந்த இடத்துல கத்த நேரம் என்ன யாமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீ கேட்க நேரம் எனக்கு தலையே சுத்துது, டான்ஸ் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல நேரம் ஏதோ ஒன்று அத்தையே டிஸ்டர்ப் ஆகுது, அது எதுன்னு கண்டுபிடிக்க அப்படின்னு நம்ம திரு நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா இது ஜல்லடையால் நிலாவை பார்க்கணும், தன்னோட புருஷனை பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டி சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. அப்போ தான் நம்ம மகா நீயும் பாரு உன் கணவர் தெரியாரா அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீ எல்லா விஷயத்தையும் மகாவும் பண்ணுவா அப்படின்னு பண்ண வைக்கிறாங்க. இந்த வேலைக்காரிக்கு இது ஒரு கேடாடி, வேண்டாம் வெறுப்பா அப்படின்னு நம்ம காஞ்சனா சொல்கிறாங்க. ஆனாலும் அம்மா வாயை மூடு, ஏற்கனவே மகா கையில் இருக்க மருதாணி அழிச்சா, ஆனாலும் கடவுள் புண்ணியமாக கை மகா நினைச்ச மாதிரியே சிவந்து வந்திருக்கு, நீ இப்போவும் எதையும் கூறு கெடுக்கணும்னு செய்துட்டு இருக்காத ப்ளீஸ். அவளுக்கு புருஷனோட அடுத்த காருடைய நோன்புலையாவது மகா சேர்ந்து வாழணும், அதுக்கு அவள் பண்ணிட்டு போட்டோம், நீ எதுக்கம்மா இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டுறாங்க. நம்ம மகாவும் சல்லடையில் பார்க்க தயாராகிட்டாங்க. இங்கே பார்த்தோன்னா கௌதம் பதுங்கி 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 வராங்க. யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது, கவிதாவுக்கு நானும் சந்திக்க காருடைய நோன்பு, இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னே பதுங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம மகா அந்த சல்லடை எடுத்து பார்க்க நேரம் நம்ம திரு தெரியாங்க, அதிர்ச்சியாராங்க. என்னடா என்னோட மணவாளன் இங்கே எப்படி ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல கிள்ளி பார்த்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாம நம்ம திரு நிற்கிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் இந்த காருடைய நோன்பில் இங்கே எப்படி அப்படின்னு அந்த இடத்துல ஷாக்கிங்காக இருக்காங்க. நம்ம திருவுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன தொட்டு தாலி கட்டின மனைவி அவ எப்படி இங்கே அப்படின்னு பயங்கர ஷாக்கில் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கவிதாவை பார்க்கறதுக்காக கௌதம் பதுங்கி பதுங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா திரு நின்று அதிர்ச்சியில் பார்த்து ஸ்ரீ சொல்கிறாங்க, என்ன திரு பார்க்குற, இதுதான் மகா அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியா அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க. அப்போ மகாணி பேரில் எங்கள் வீட்டில் இருந்தது நீதானா லட்சுமி, நான் தொட்டு தாலி கட்டின மனைவியா, ஆனால் இவளுக்கு மட்டும் நான் தாலி கட்டினது தெரிஞ்சு இங்கே காஞ்சனா அத்தை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ரீ
என்ன அப்படியே வந்து கொதித்து எழுந்துருவா. நல்ல வேலை யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ இங்கே இருக்கிறது ரொம்ப வந்து நல்லது. நீ என் கண்ணில் படாமல் எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போக நேரம் ஒவ்வொரு நேரம் நான் எவ்வளோ துடிச்சேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்த பிறகு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து நினைக்கிறாங்க. என்ன நல்லுரமா இது, என்ன சோதனை, நான் கட்டிக்க போகிற என் புருஷனாக வந்து திவ்யாக்காவை நான் கட்டின புருஷனாக திவ்யாக்காவை கட்டிக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் நம்பிகாமா பையன்தான் வந்து திருவா. இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னோட சேனாப்பும் இவங்க கையில் தான் கிடச்சா. என்னடா ஒரு சோதனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகா சல்லடையால் திருவை பார்த்து தெரிஞ்சு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க காஞ்சனா. என்ன என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த வேலைக்காரி தட்டி பறிச்சிடுவா போல இருக்குது. என் பொண்ணு அவளுக்கே உல வச்சுக்கிடா. ஆனால் இதை சொன்னால் நம்மளை போட்டு அவள் திட்டுவா. ஏன் தான் என் பொண்ணு இப்படி இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தன்னைத்தானே வந்து காஞ்சனா வந்து நொந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா கௌதம கையும் களவுமா நம்ம மகா வந்து பிடிக்கிறாங்க. யார் இவங்க, எதுக்காக பதறி இங்கே வராங்க, கவிதா இவங்கள கண்டவுடனே நடுங்குறாங்க, ஒன்றுமே வந்து புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யாரோ வந்திருக்காங்க, இங்கே வாங்க வாங்க அப்படின்னு வந்து கூரை கூட்டின மாதிரி வீட்டை கூட்டிடுறாங்க நம்ம மகா. அதோட பார்த்தோன்னா வந்து பார்க்குறாங்க, அடடா இவன் வந்து கௌதமாச்ச, என் புருஷன் இவனை ஜெயிலுக்கு தள்ளினவர் தானே இவர் அப்படின்னு வந்து கவிதாவை கல்யாணம் பண்ண நின்னவர் இவர் தானே அப்படின்னு வந்து அம்பிகா பார்த்து பேரஞ்சுக்கிறங்க நிற்காங்க. இவன் எதுக்காக இங்கே வந்தான், இவன் வந்தானா இந்த காருடைய நூலில் கவிதாவை சந்திக்காவா வந்திருக்கா, அப்போ கவிதா தான் வர சொன்னதா, இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கா, என்ன ஒன்றும் புரியாத புதிராக இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி நிற்கிறாங்க. அப்போ தான் உங்கள் கம்பெனியில் வேலைக்காக தான் வந்தேன், வேலைக்காக இப்படி நைட்டு தன்னந்தனியாக வருவீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வந்து விரட்டி விடுறாங்க. இந்த பாருங்கள் வேலை வேணா ஆஃபீஸில் வந்து பார்க்கணும், அதுக்காக இப்படி வீட்டுக்கு வந்து அதுவும் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கூறு கெடுக்க விதமாக வந்து வருவீங்களா அப்படின்னு வந்து திட்டி தொலைக்கிறாங்க. எல்லாம் இவளால் தான் என் புருஷனை நான் ஜல்லட வழியாக பார்க்காம போச்சு அப்படின்னு வந்து கவிதா பயங்கர கோபத்தோடு இருக்கிறாங்க. இந்த மகா வேலைக்காரியாக வந்துட்டு நம்ம ஸ்ரீக வாழ்க்கையினும் குழப்பம் உண்டாக்க பார்க்குறா. இப்போ என் புருஷன் கூட நான் இந்த காருடைய நோன்பை வந்து சிறப்பிக்கலான்னு பார்த்தா அதில் வர வந்து மண்ணை தட்டதுக்கு இவன் வந்து பிடிச்சி மாட்டி விட்டுட்டாலே. இப்போ என்ன செய்ய, வசமாக நான் கௌதம என்னோட ஆஃபீஸில் வந்து வேலை கொடுத்து என் பக்கத்துலேயே இருந்து அவரை நானும் திருவை காலவாரி விட்டு திருவோட சொத்து எல்லாம் வந்து எல்லாம் என் பேருக்கு எழுதி எடுத்துடலான்னு பார்த்தோம். அதுலேயும் வந்து குழப்பம் பண்ணதுக்கு வந்து ஆள் வந்துட்டு இந்த மகளை வந்து லேசுப்பட்டவன்னு நினைக்கக்கூடாது, இவளை வீட்டை விட்டு விரட்டணும், காஞ்சனாக்கா சொன்னது சரிதான் அப்படின்னு வந்து நம்ம கவிதா வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அம்மா வந்து நம்ம லட்சுமியை தனியாக சந்தித்து சொல்கிறாங்க, இந்த பாரு மகா, நீ பிடிச்சிட்டு இருந்த அந்த நபரை வந்து கவிதாவில் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் பண்ண நின்ன நபரை எதுக்காக நம்ம இப்போ வீட்டுக்கு வந்திருக்காரு, கவிதாவுக்கும் அவருக்கும் உண்மையாட்டே இப்போ சம்மந்தம் இருக்கா, எல்லாமே ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது, ஆனால் விடக்கூடாது இந்த விஷயத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அம்மா அவரை பார்த்தாலே பதுங்கி கவிதாவை வந்து சந்திக்க வந்தது கணக்காக தான் இருந்துமா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்கங்க நம்ம மகா. அதில் அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க நம்ம அம்பிகா.